ஃப்ரெஷ் க்ரீமே போடாமல் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ணது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 to 10 கேஷ்யூ நட்டு வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளியை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளி வந்து நல்லா மஷி ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. குக் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சியில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரெட் சில்லிஸும் சேர்த்துக்கணும், இது கூட சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் பட்டர் சேர்த்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை விட்டு 2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பேனை மூடி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. நல்லா திக் ஆனதுக்கப்புறம் பன்னீர் க்யூப்ஸ் நல்லா சேர்த்து பன்னீர் குக் ஆகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. கூடவே சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சுகர் இல்லைன்னா ஜாக்ரி பவுடர் ஏதாச்சும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி இறக்குனீங்கன்னா சுட சுட பன்னீர் கிரேவி ரெடி. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, பூரி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.